தல தோனி பீக்ல இருந்த டைம்ல இந்தியாவுக்கு வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு டெஸ்ட் சீரிஸ் நடந்தது. ரெண்டாவது இன்னிங்ஸ்ல பேட்டோட வந்த தல தோனி பொறுமையா விளையாட வேண்டிய டெஸ்ட் மேட்ச்ல பொலன்னு பொழந்தாரு. கிரீஸுக்குள்ள வந்தவரு 4 4 6 6ன்னு பயங்கரமா விளையாண்டு இருந்தாரு. பொழந்து கட்டின தல தோனியை பார்த்து வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்க்கு எல்லாம் வேர்க்கவே ஆரம்பிச்சிருச்சு. கேப்டன் லாராலாம் பயங்கர ஷாக்ல இருந்தாரு. அதுக்கப்புறமா தல தோனி அதே வேகத்துல அடுத்தடுத்த ஓவரை பொழக்க தல தோனி அடிச்ச ஒரு பால வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் பவுண்டரியில கேட்ச் பண்ணிடுறாரு. மொத்த வெஸ்ட் இண்டீஸ் டீமும் பெருமூச்சு விடும்போதுதான் தேர்ட் அம்பையர் ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. அந்த கேட்சும் பவுண்டரி லைன்ல கால் பட்டதுனால 6 ஆயிருச்சு அப்படின்னு. இதுல காண்டான வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் லாரா பால வாங்கி வச்சுட்டு தல தோனிக்கு பவுலிங்கே போட மாட்டேன்னு பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது போக தல தோனியை பார்த்து நீங்க அடிச்ச வரைக்கும் போதும் தயவு செஞ்சு கிளம்புங்கன்னு கெஞ்சவும் ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்து பரிதாபப்பட்ட டிராவிட் மேட்சை டிக்ளேர் பண்ணி தல தோனியை வர வச்சிடறாரு. நீங்க யாரோட ஃபேனா இருந்தாலும் தல தோனி மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அதுக்கு காரணம் கேப்டன் கூலுங்கிறதெல்லாம் தாண்டி இந்தியன் டீம் மேலே